மஸ்கின் செயற்கைக்கோள்கள் நம் பிரபஞ்சத்தை உற்றுநோக்கும் ஆய்வுகளுக்கு இடையூறாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். நெதர்லாந்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி எலன் மஸ்கின் செயற்கைக்கோள் வலையமைப்பில் இருந்து வரும் ரேடியோ அலைகள் விஞ்ஞானிகளின் பிரபஞ்சத்தை உற்றுநோக்கும் செயல்முறைக்கு தடங்களை ஏற்படுத்துகிறது என்று கூறுகின்றார்கள். நம் பூமியின் 62% செயற்கைக்கோள்கள் தற்போது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்கின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். உலகின் முன்னணி எலக்ட்ரிக் கார் பிராண்டான டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைவரான எலன் மஸ்க் உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரராக உள்ளார். எலன் மஸ்கிற்கு சொந்தமான விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் 2019ஆம் ஆண்டில்தான் தொடங்கப்பட்டது என்றாலும் இதுவரை 7000 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி உள்ளது. இவற்றில் 6370 செயற்கைக்கோள்கள் தற்போது செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. நம் பூமியில் செயல்பாட்டில் இருந்து வரும் 2 மடங்கு செயற்கைக்கோள்கள் தற்போது எலன் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தால் ஏவப்பட்டதாகும். இதன் மூலம் எலன் மஸ்க் உலகின் 62% செயற்கைக்கோள்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவில் உலகில் மொத்தம் 10,345 செயற்கைக்கோள்கள் செயல்பாட்டில் உள்ளன. செயற்கைக்கோள்கள் மூலம் அதிவேகமான இணைய வசதியை அளிக்கும் ஸ்டார்லிங்க் உலகளவில் 102 நாடுகளில் 102 மில்லியன் பயனர்களுக்கு இணைய வசதியை அளித்து வருகிறது. இது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு துணை நிறுவனமாகும். மேலும் இந்த செயற்கைக்கோள்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு பிராட்பேண்ட் இணைய வசதியை வழங்குகின்றன. ஆனால் வானியல் வல்லுநர்கள் இதனால் நன்மைகள் இருந்தாலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்றும் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் செயற்கைக்கோள்கள் அதிக திறனுடன் ஏவப்படும் போது எங்களால் வானத்தை சரியாக பார்க்க முடியாமல் போகிறது என்று ஆஸ்ட்ரான் நிறுவன இயக்குனர் கூறியுள்ளார். விண்மீன் திரள்களின் மையத்தில் உள்ள கருந்துளை போன்றவற்றை பார்க்க முயற்சிக்கிறோம். லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள கோள்கள் மற்றும் பழமையான விண்மீன் திரள்கள் சிலவற்றையும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். ஆனால் செயற்கைக்கோள்களின் கதிர்வீச்சால் எங்களால் இவற்றை பார்க்க முடியவில்லை என்று கூறுகின்றார். நம் பூமியிலிருந்து 342 மைல்கள் தொலைவில் தற்போது 6402 ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் இருப்பதாக ஒரு மதிப்பீடு தெரிவிக்கிறது. தொலைதூர விண்மீன்கள் மற்றும் கோள்கள் உட்பட விண்வெளியில் உள்ள பல பொருட்கள் மின்காந்த ஒளிக்கற்றையை வெளியிடுகின்றன. இந்த கதிர்வீச்சு அலைகளைப் போல பயணிக்கிறது. இந்த அலைகளை ரேடியோ தொலைநோக்கிகளால் கண்டறிய முடியும். இது நம் கண்களால் பார்க்க முடியாத விஷயங்களை தொலைநோக்கி மூலம் பார்க்க அனுமதிக்கிறது. ஆனால் இந்த அலைகள் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களால் இடையூறை சந்திக்கின்றன என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த செயற்கைக்கோள்களின் உமிழ்வை தடுக்க எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் நாம் செய்யும் வானியல் ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். விஞ்ஞான பணிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் மிக விரைவில் நாம் காணும் ஒரே விண்மீன் கூட்டம் மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.